சிவகாசியில் ஒரு தரமான கல்லூரி ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பில் நிறைவான கல்வி, அரசு வழங்கும் உதவித்தொகையுடன் மிக மிக குறைந்த கட்டணம். 2020-2021 ஆண்டிற்கான ஆன்லைன் சேர்க்கை நடைபெறுகிறது. முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதி, முற்றிலும் குளிரூட்டப்பட்ட நவீன ஆய்வுக்கூடங்கள் மற்றும் அனுபவமிக்க பேராசிரியர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 50,000க்கும் மேற்பட்ட பொறியியல் சம்பந்தப்பட்ட மற்றும் பொது அறிவு புத்தகம், குளிரூட்டப்பட்ட டிஜிட்டல் லைப்ரரி வசதி செய்யப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமான விளையாட்டு மைதானங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் உள்ளது. விளையாட்டில் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் சாதனைகள் புரிந்த மாணவ மாணவியர்கள், பல வழித்தடங்களுக்கு போக்குவரத்து வசதி. அருப்புக்கோட்டை, விளாத்திக்குளம், கோவில்பட்டி, சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மற்றும் சிவகாசியில் இருந்து அனைத்து கிராமங்கள் வழியாக பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பெற்றோர்களின் கனவே எங்களது லட்சியம். தொடர்புக்கு ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், செல்வர்பட்டி, சிவகாசி சாத்தூர் மெயின் ரோடு, தையல்பட்டி வயா சிவகாசி. எவ்ரிபடி, இதில் நம்ம பைத்தான் படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு programmis.com அப்படிங்கிற ஆன்லைன் சைட்டை எடுத்திருக்கோம். இந்த ஆன்லைன் சைட்டு நம்ம programmis.com/python-programming அப்படின்னு அடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் நமக்கு tutorials, examples, references, online compiler இது 4 நமக்கு இருக்குது. டுட்டோரியல்ஸில் நம்ம படிக்கக்கூடிய மெட்டீரியல் கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். ரெஃபரன்சஸில் மீதி இருக்கக்கூடிய ரெஃபரன்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். இது ஆன்லைன் கம்பைலர் அப்படிங்கிறனால நம்ம சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராம். நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் படிக்க வேண்டிய ப்ரோக்ராம். பைத்தானில் இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா போதுமானது. இந்த இடத்துல நமக்கு முதல்ல இந்த எடிட்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்க்ரீன் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எடிட்டரில் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு மேலே ரன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஷெல் அப்படிங்கிற போர்ஷனில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நம்ம பிரிண்ட்டுங்கிற ஒரு கமாண்டு கொடுத்தனால ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அதுக்குள்ளே இருக்கிற அந்த எழுத்துக்கள் நமக்கு இப்போ பிரிண்ட் ஆகிருக்கு. சரியா? இதை நம்ம வேறு ஒரு பேர் கொடுத்து மாற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேர் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஹலோ ராஜா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் கொடுக்கும்போது ஹலோ ராஜா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது நம்ம ப்ரோக்ராம், பைத்தானில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம். ஸோ இதிலிருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் படிச்சுக்கிட்டு போகிறோம். இதில் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேஜ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே சில டாபிக்ஸ் நமக்கு இருக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டு போகிறோம். இந்த கெட்டிங் ஸ்டார்டட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்தில் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பதிலாக நம்ம programmis.comலேயே ஆன்லைன் எடிட்டர் அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரி, எப்படி ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுல நம்ம எழுத்துக்கள் படிக்கிறோம்,
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்த்தைகள் படிக்கிறோம், அடுத்து வாக்கியம் படிக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படின்னா தான் நம்ம அதை வந்து பயன்படுத்த முடியும். அப்போ ஒவ்வொரு எழுத்தாக நம்ம படிக்கணும். இன்ன எழுத்துக்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது போக போக நமக்கே அது வந்து மனசில் தங்கிடும். அப்போ அடுத்து வந்து பார்க்க போகும்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற வார்த்தைகள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 2 விதமான வார்த்தைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று ஐடென்டிஃபையர்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதுக்கு ஏற்கனவே ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த அர்த்தத்தை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பைத்தானில் பார்த்தோம் அப்படின்னா 33 கீவேர்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் 3 கீவேர்ட்ஸ் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஆரம்பத்தில் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ, ஃபால்ஸ், நன். இது மட்டும் கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பித்து மற்ற எல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். பைத்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்போ நம்ம ஒரே வார்த்தையை கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயும் ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தாலும் அதுக்கு வார்த்தைகள் வேறவான வார்த்தைகள், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பைத்தானில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அப்புறம் குளோபல் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது, இஃப், வைல், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஐடென்டிஃபையர்ஸ் எழுதுறதுல நமக்கு மூணு விதமான ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஐடென்டிஃபையர்ஸ் நீங்கள் எழுதும்போது நீங்கள் லோயர் கேஸ், இங்கிலீஷ் லோயர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ். அடுத்து இங்கிலீஷில் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ். அடுத்து டிஜிட்ஸ் 0லேருந்து 9 வரைக்கும். அடுத்து அண்டர்ஸ்கோர். இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் அதில் ஒரு கீவேர்டு ஒரு ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மை கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். வேரியபிள் வேர் _1 அப்படிங்கிறது இன்னொரு கீவேர்டு. அடுத்து print _this _2 screen அப்படிங்கிறது இன்னொரு வேரியபிள். அதே மாதிரி ஐடென்டிஃபையர்ஸ் நீங்கள் எழுதும்போது ஒரு டிஜிட்டை வச்சு ஆரம்பிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு 1 வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு பயன்பாடு. வேரியபிள் 1 அப்படிங்கிறது ஒரு கரெக்டான பயன்பாடு. அதே மாதிரி கீவேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இதில் நம்ம கீவேர்ட்ஸ்னால் என்ன, ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கிற ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஹேஷ், அட்டு, டாலர், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பங்க்சுவேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம
நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதற்காக பயன்படுது அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்ம ப்ரோக்ராமை கட்டளையாக கொடுக்குறோம். அதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பயன்படுது. இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு கட்டளை. இப்போ இதை செய்யி அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு கட்டளை கொடுக்கறத தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் A = 1 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு இருக்குது. இஃப்பு, அப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபார், வைல், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம இந்த A = 1 அப்படிங்கிறது ஒரே லைனில் எழுதக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி நம்ம மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஸ்டேட்மெண்ட்டை நிறைய லைனுக்கு கொண்டு போய் எழுதும்போது அதை மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த உதாரணத்தில் பார்க்கும்போது A = 1லேருந்து 9 வரைக்கும் ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்போ நம்ம ஒரே லைனில் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம 3 லைனாக எழுதியிருக்கோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம 3 லைனாக எழுதியிருக்கோம். இந்த 3 லைனாக எழுதும்போது நமக்கு இந்த பேக் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பேக் ஸ்லாஷ் தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்றுக்கு மேற்பட்ட லைனுக்கு கொண்டு போக பயன்படுத்தும். பிராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரே லைனில் எழுதணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவுலையும் செமிகோலன் யூஸ் பண்ணணும். கடைசி ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் செமிகோலன் வராது. இப்போ இதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் ஒரே லைனில் எழுதியிருக்கோம். A = 1, B = 2, C = 3. இந்த 3 வந்து 3 வேறு ஸ்டேட்மெண்ட். இது எல்லாத்தையுமே ஒரே லைனில் எழுதியிருக்கோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தின இது வந்து செமிகோலன். அடுத்து பைத்தான் இண்டென்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மார்ஜின் விட்டு யூஸ் பண்ணுறது தான் இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம ஒரு பேஜில் எழுதும்போது நம்ம ஒரு மார்ஜின் விட்டு எழுதுகிறோமோ அதே மாதிரி நம்ம இங்கே பைத்தான் லாங்குவேஜஸ்க்கு ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு மார்ஜின் மாதிரி விட்டு எழுத வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஆரம்பிக்கிறது ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அதுக்கு கொஞ்சம் இண்டென்டேஷன் கொடுத்து உள்ளே ஆரம்பிக்கணும். அடுத்து அதே லைனில் அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால அதனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னொரு இண்டென்டேஷன் விட்டு உள்ளே இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இண்டென்டேஷன் கரெக்டாக கொடுக்கணும். அந்த இண்டென்டேஷன் நம்ம கரெக்டாக கொடுக்கல அப்படின்னாலே பைத்தானில் நமக்கு எரர் காமிக்கும். ஸோ இதில் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லைனாக எழுதியிருக்கோம். அதையே நம்ம ஒரே லைனாக கூட எழுதலாம். ஆனால் நம்ம எழுதின இந்த லைன் வந்து ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் கமெண்ட்ஸ் வந்து 2 விதமான கமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மல்டி லைன் கமெண்ட், சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணணும். அந்த கமெண்ட் வந்து ஒரே ஒரு லைனுக்கு மட்டும் எழுதுவோம். மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு லைனுக்கும் ஹேஷ் சிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். அடுத்து இன்னொரு மெத்தடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 கொட்டேஷன், அது சிங்கிள் கோட்ஸாகவும் இருக்கலாம், டபுள் கோட்ஸாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆரம்பித்து ஒரு லைனை எழுதணும் அப்படின்னா கமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கிடையாது.
இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. மாறாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் ரீடர்ஸ்க்கு வந்து அங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அது பயன்படுத்துகிறோம். அதை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம கமெண்ட்டுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் வேரியபிள்ஸ். இந்த பைத்தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஒரு லொக்கேஷனில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து மாறக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய வேரியபிளை நம்ம ஒரு பெயர் கொடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே வந்து நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்கும்போது அது வந்து ஒரு வேரியபிள். இங்கே 2 விதமான வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நம்பர் ஈக்குவல் டு 10. இது வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிஜர் வேரியபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்டிஜர் நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்பர் ஈக்குவல் டு 1.1 அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட் வேரியபிளில் நம்ம புள்ளி வச்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் எழுதுவோம். மற்ற லாங்குவேஜஸ் மாதிரி பைத்தானில் இது இந்த வேரியபிளை சார்ந்தது, இது இந்த வேரியபிளை சார்ந்தது அப்படின்னு நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டிக்ளரேஷன் தேவையில்லை. ஸோ இது வெப்சைட் ஈக்குவல் டு ஆப்பிள் அப்படின்னு சொல்லும்போது apple.com அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். இதுக்குள்ளே இருக்கிற apple.com அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸோ வெப்சைட் ஈக்குவல் டு apple.com அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து வெப்சைட் ஈக்குவல் டு programmist.com அப்படின்னு சொல்லி இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணும்போது apple.com அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது பிரிண்ட் பண்ணும்போது programmist.com அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மல்டிப்புள் வேரியபிள்ஸை ஒரே நேரத்தில் அசைன் பண்ண முடியும். அது வந்து பைத்தானில் மட்டும்தான் முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு நிறையா வேரியபிள்ஸ் வந்து அசைன் பண்ணுறோம். நம்ம அந்த வேரியபிளை கமா போட்டு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து மல்டிப்புள் அசைன்மெண்ட்ஸாக பண்ண முடியும். அடுத்து கான்ஸ்டன்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் கான்ஸ்டன்ட்ஸ், ஃப்ளோட் கான்ஸ்டன்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ், இது எல்லாமே இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பையோட வேல்யூ வந்து 3.14, கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9.8. இது எல்லாமே வேல்யூஸ் மாறாது. அப்படிங்கும்போது அதை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் கொண்டு அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் கொடுப்போம். அதை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்து அதை வந்து கேபிட்டல் நேம்ஸ் கொடுப்போம். அடுத்து பைத்தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குது நமக்கு. அப்போ நம்ம ஒரு அசைன்மெண்ட்டில் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த டேட்டா டைப் அதுவாகவே எடுத்துக்கிடும். இப்போ நான் A=5 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு அது இன்டீஜராக எடுத்துக்கிடும்.
அப்போ அதனுடைய டைப்பை நம்ம வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா டைப் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா இன்டீஜர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி 2.0 அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா it will take it as a float variable. இதுக்கான அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். பைத்தானில் லிஸ்ட்டு அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அது வந்து என்ன ஒரு லிட்ரல் வேணாலும் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் க்ளோஸ் பண்ணுறது ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் 1,2.2, பைத்தான் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த லிஸ்ட்டு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற லிஸ்ட்டில் எலமெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1, அது வந்து இன்டீஜர் டைப்பாக இருக்கும். ரெண்டாவது எலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.2, அது வந்து ஃப்ளோட் டைப்பாக இருக்கும். மூணாவது எலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் டைப்பாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a ஆஃப் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் a ஈக்குவல் டு 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு வந்து a ஆஃப் 2, இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இடத்தையும் குறிக்கிறத இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0லேருந்து ஆரம்பிக்கும். 0வது பொசிஷன் 0. அப்போ 5 அப்படிங்கிறது வந்து 0th பொசிஷன், 10ங்கிறது மொதல் பொசிஷன், 15 அப்படிங்கிறது 2வது பொசிஷன், அப்படியே போகும். இப்போ நமக்கு a ஆஃப் 2 வேணும் அப்படின்னா அதனுடைய மதிப்பு வந்து 15. அதே மாதிரி 0லேருந்து 3 வரைக்கும் வேணும் அப்படின்னா மூணாவது எலமெண்ட்டை எடுக்காது, 2வது எலமெண்ட் வரைக்கும் எடுக்கும். 0லேருந்து 2வது எலமெண்ட் வரைக்கும் எடுக்கும். அதாவது 5, 10, 15, 20 அப்படிங்கிற மூணாவது எலமெண்ட்டை மட்டும் எடுக்காது. இங்கே என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் எடுக்கும். அதே மாதிரி 5 கோலன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா 5வது இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு கொடுக்கும். இதனுடைய அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதனுடைய வேல்யூஸை வந்து நம்ம ஆல்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். a ஆஃப் 2, இங்கே a ஆஃப் 2 வந்து 3, அப்போ a ஆஃப் 2 வந்து 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் a அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 3 அப்படிங்கிற இடத்துல 4 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். மற்றதெல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்த டேட்டா டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். டப்பிள் அப்படிங்கிறது இந்த ப்ராக்கெட்டை தான் மாற்றுறோம், மற்றபடி அதே மாதிரியான ஒரு பயன்பாடு தான். ஆனால் இதை வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராக்கெட்டில் வந்து நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம். நார்மல் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இம்மியூட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல 5 அப்படிங்கிற வேல்யூவை, அதாவது டப்பிளில் வந்து 0th பொசிஷனில் 5ங்கிற வேல்யூ இருக்குது. இந்த 5ங்கிற வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த பொசிஷன்லையுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து ஸ்ட்ரிங் s is equal to this is a string அப்படின்னு கொடுத்துருக்கோம். s is equal to a multi-line string அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸ் இல்லை இதை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பைத்தான் செட்ஸ். ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு பயன்பாடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பைத்தான் செட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பார்த்த டேட்டா டைப்ஸ் வந்து இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், செட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஷனரி அப்படின்னு இருக்கு. டிக்ஷனரி அப்படிங்கிறதுக்கும் லிஸ்ட்டு, டப்பிள் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கீவேர்டு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். கீவேர்டு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த கீவேர்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம டி ஆஃப் 2 அப்படிங்கிறது 2 வந்து கீவேர்டு. இது வந்து நம்பராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். நம்ம ஒரு டேட்டா டைப்பில் இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜரில் இருக்கிற ஒரு டேட்டா டைப்பை ஃப்ளோட்டாக மாற்றிக்கலாம். இங்கே அதுக்கு வந்து நம்ம ஃப்ளோட் 5 அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10.6 அப்படிங்கிறத இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னா இன்ட் 10.6 அப்படின்னு கொடுக்கணும். இதுக்கு பேர் டைப் கன்வர்ஷன். டைப் கன்வர்ஷன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது இதில் இன்டீஜர், ஃப்ளோட், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா we have லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, ஸ்ட்ரிங், இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குது. அடுத்து வந்து we will see IO. இந்த IO அப்படின்னு சொல்லும்போது 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அடுத்து வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் ஒன்று வந்து இன்புட் வாங்கிறதுக்காக பயன்படும், இன்னொன்று வந்து அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக பயன்படும். இது ரெண்டுமே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ். பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா we have assignment operators and special operators. இது ஒவ்வொன்றும் நமக்கு தெரிஞ்ச ஆப்ரேட்டர்ஸ் தான் இதில் நம்ம பார்க்கலாம். முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது we have ப்ளஸ், மைனஸ் இருக்குது, இன்ட்டு, ஸ்டார் அப்படிங்கிறது வந்து இன்ட்டு, அடுத்து சிங்கிள் ஸ்லாஷ் அப்படின்னு ஃப்ளோட் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டபுள் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இன்டீஜர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மாடுலோ அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. டபுள் ஸ்டார் வந்து பவர் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ் வந்து 15, ஒய் வந்து 4 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணும்போது 15 கிடைக்கும், 19 கிடைக்கும். எக்ஸிலேருந்து ஒய்யை கழிக்கும்போது 11 கிடைக்கும், ரெண்டையும் பெருக்கும்போது 60 கிடைக்கும். இப்போ ஃப்ளோட் டிவிஷன் அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஃப்ளோட் டைப்பில் இருக்கும். அப்போ நமக்கு புள்ளிக்கு அப்புறமும் விடை கிடைக்கும். அதே இது இன்டீஜர் டிவிஷன் டபுள் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கோஷன்ட் மட்டும்தான் விடையாக கிடைக்கும்.
அதே இது பவர் அப்படின்னு சொல்லும்போது 15^4 அப்படின்னு சொல்லும்போது 50,625. இதை நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பார்ப்போம். அதே மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் லெஸ் தேன், greater than, less than, equal to, not equal to, greater than, equal to, less than, equal to. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ரெண்டு ஆப்ரேட்டர்ஸோட, அதாவது ரெண்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸோட ரிசல்ட்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பயன்படும். ரெண்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட விடையை கம்பைன் பண்ணுறதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸுங்கிறது ட்ரூ, ஒய்ங்கிறது ஃபால்ஸ். இது ரெண்டையும் அண்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் கிடைக்கும். இது ரெண்டையும் ஆர் கொடுத்தீங்கன்னா ட்ரூ கிடைக்கும். நாட்டு எக்ஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் கிடைக்கும். அடுத்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் வந்து 10ன்னு எடுக்கிறாங்க. 10ன்னு எடுக்கும்போது பைனரி வேல்யூ இந்த மாதிரி இருக்கும். y = 4ன்னு எடுக்கிறாங்க, அதனுடைய வேல்யூ இது. இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பிட்டாக ஆப்ரேஷன் நடக்கும். அது வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷனாக இருக்கும். அப்போ லாஜிக்கலாக இருக்கும்போது இது வந்து அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், நாட் ஆப்ரேஷனை வந்து டில்டா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கேப் வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். அடுத்து வந்து ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வலது பக்கமாக இந்த நம்பர் வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எக்ஸ் அப்படிங்கிறத ரெண்டு பக்கம் வலது பக்கம் நகட்டணும் அப்படின்னா கடைசி இருக்கிற 2 டிஜிட் வெளியே போயிடும், உள்ளே வரக்கூடியது ஜீரோஸாக இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிற விடை வந்து 2 அப்படிங்கிற. அதே மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது இடது பக்கமாக நகரும். இதுலேயும் நமக்கு வலது பக்கம் என்ட்ராகிற டிஜிட்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். அடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவல் டு மட்டும்தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஆனால் மற்ற அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பிட் ஆப்ரேட்டர்ஸ் கூட நம்ம இதை வந்து சேர்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். இஸ் நாட். அப்படிங்கிறது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும், ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், x1 வந்து 5, y1 வந்து 5. x1 இஸ் நாட் y1 அப்படின்னு சொல்லும்போது ஃபால்ஸ்னு கொடுக்கும். அடுத்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இப்போ இதில் இன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த இன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கொடுக்கும், ட்ரூ அப்படிங்கிறத கொடுக்கும். இது டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் தியரி இந்த அளவுக்கு முடிச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இந்த இடத்துல பார்த்துக்கிடுவோம். ஸோ ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டுட்டோரியல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் லேர்னிங் பைத்தான் அதுக்கு போய் ஆன்லைன் கம்பைலர் எடுத்துக்கோங்க. அதில் வரக்கூடியது வந்து எப்போவுமே அந்த ப்ரோக்ராம் தான் அதில் வரும். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம மாற்றி வேறு ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்து அந்த 2 நம்பரை வந்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், a = 5, b = 10, c =
a plus b. Print c. இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டருக்கு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நம்ம கட்டளை அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏவை வந்து 5ன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறத 10ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் சியில் ஆட் பண்ணி வச்சுட்டு இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நமக்கு காட்டணும். பிரிண்ட் அப்படிங்கிறது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அவுட்புட் வந்து இந்த ஷெல் அப்படிங்கிற கமாண்டில் வரும். நம்ம இப்போ ரன் கொடுக்கும்போது நமக்கு 15 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு 2 அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அடுத்து பிரிண்ட்டுங்கிற ஒரு இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட்டுங்கிற இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா a = 5 b = 10 அப்படிங்கிறது இருக்கட்டும். மற்ற அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே கொடுத்து பார்ப்போம். மற்ற அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்ன இருக்குது? d = a minus b, e = a star b, f = a slash b, g = a modulo b, h = a double slash b, I = a double star b. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது, ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்புட் கொடுத்தது அவுட்புட் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதனுடைய வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இந்த வந்து நம்ம ஏ, அடுத்து பியை பிரிண்ட் பண்ணுறோம், அடுத்து சி, அடுத்து டி, E, F, G, H. இன்னும் ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், I. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு வேல்யூவும் பிரிண்ட் ஆகுது. மொதல் வேல்யூ என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம்? ஏங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஏ வந்து 5. அடுத்து பிங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து 10. ஏ ப்ளஸ் பி வந்து சி 15. ஏ மைனஸ் பி வந்து டி, அதாவது 5 மைனஸ் 10 வந்து -5. அடுத்து இ வந்து ஏ ஸ்டார் பி வந்து 50. எஃப் வந்து ஏ ஸ்லாஷ் பி, அதாவது 5 / 10 0.5. ஜி வந்து மாடுலோ ஆப்ரேட்டர் 5 / 10 அப்படிங்கிறதுல ரிமைண்டர் வந்து 5. இந்த ரிமைண்டர் 5 அப்படிங்கிறது தான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஹெச் வந்து 5 / 10 கோஷன்ட் வந்து 0, இந்த 0ங்கிறது தான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து ஐங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ பவர் பி அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏ லெஸ் தேன்
a greater than a less than equal to a greater than equal to a not equal to ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இந்த எல்லாத்தையும் நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜி வரைக்கும் நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். இதில் நமக்கு ரெண்டே ஆன்சர் தான் கிடைக்கும், ட்ரூ அல்லது ஃபால்ஸ். ட்ரூ அப்படிங்கிறது நம்ம கீவேர்ட்ஸ்னு பார்த்தோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏ இஸ் லெஸ் தேன் பி, ட்ரூ. ஏன்னா 5 வந்து 10 விட சிறுசு. அடுத்து ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு சொல்லி ஏ இஸ் நாட் கிரேட்டர் தேன் 10, அப்போ ஃபால்ஸ். அப்போ ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ட்ரூ கிடைக்குது. ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஃபால்ஸ் கிடைக்குது. ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லும்போது ட்ரூ கிடைக்குது. ஸோ இதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு 2 இதுதான் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட ரிசல்ட்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு, 2 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட ரிசல்ட்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னது, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். இது 2 கம்பைன் பண்ணக்கூடியது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அண்டு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஏ லெஸ் தேன் பி அப்படிங்கிறது ட்ரூ, ஏ கிரேட்டர் தேன் பி அப்படிங்கிறது ஃபால்ஸ். ட்ரூவையும் ஃபால்ஸையும் ஆண்ட் பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட்டு வந்து, ட்ரூவையும் ஃபால்ஸையும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபால்ஸ் கிடைக்கணும். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2க்கும் ஆர் பண்ணோம், ஆர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து ட்ரூ. அப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. C equal to A less than B or. இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது எரர்ஸ் வந்து நமக்கு ரன் பண்ணும்போது காமிச்சிடும், எத்தனாவது லைனில் எரர் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடும். நம்ம அந்த இடத்துல ஆறுங்கிறத டைப் பண்ணியிருந்தனால நமக்கு எரர் காமிச்சது. இப்போ எரரை கரெக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது நமக்கு மறுபடியும் எரர் காமிக்குது, ஏக்கு முன்னாடி ப்ராக்கெட் போடலை. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ கிடைக்கிது. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், 2 ஆர் பண்ணும்போது ட்ரூ கிடைக்கிது. இப்போ நாட் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒன்று தான் கொடுக்கணும். அப்போ டில்டா சிம்பல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏ கிரேட்டர் தேன் பி அப்படிங்கிறதுக்கு நாட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரன் பண்ணும்போது ட்ரூ கிடைக்கும். நாட் ஆப்ரேட்டர் தப்பாக கொடுத்துருக்கேன். நாட்டுங்கிற ஆப்ரேட்டருக்கு பதில் டில்டா அப்படின்னு கொடுத்ததுனால -1 அப்படின்னு கிடைச்சது. இப்போ நாட்டுன்னு கொடுக்கும்போது ட்ரூ கிடைக்கும். ஸோ இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர், இப்போ 5 அப்படிங்கிறது 101,
பி அப்படிங்கிறது 1010. இப்போ இதை பிட்வைஸ் ஆப்ரேட்டர் போட்டு ரன் பண்ணும்போது அண்டு ரன் பண்ணும்போது 5 10 0. எப்படி இந்த 0 வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன் இந்த இடத்துல. 5 வந்து பைனரியாக எழுதும்போது 4 0 ஃபாலோடு பை 0 1 0 1. அதே இது 10ங்கிறது நம்ம பைனரியாக எழுதும்போது 4 0 ஃபாலோடு பை 1 0 1 0. இதை ஒவ்வொரு டிஜிட் நம்ம ஆண்டு கொடுக்கும்போது இந்த 1 வந்து 0 கூட ஆண்டு பண்ணும்போது 1 0 gives 0. அப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 0 0க்கு ரிசல்ட் வந்து 0, 0 0க்கு ரிசல்ட்டு 0. அது மாதிரி 0 1க்கு 0, 1 0க்கு 0, 0 1க்கு 0, 1 0க்கு 0. ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். அப்போ நமக்கு சியில் வந்து 0 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ ஆர் அப்படின்னு சொல்லும்போது ஆறுங்கிறது பைப் சிம்பல். ஆறுங்கிறது பைப் சிம்பல் யூஸ் பண்ணுறோம். இந்த சிம்பல் கொடுக்கும்போது நமக்கு ஒரு 1 இருந்த இடத்துல எல்லாமே 1 கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து 4 zeros and 4 ones. 4 ones அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 15. அந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஆமாம், நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 15. இதே இது ஏக்கு நாட் அப்படின்னு கொடுப்போம் அப்படின்னா ஏக்கு நாட்டுன்னு கொடுப்போம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 1 1 1 followed by 0 1 0 1 0. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா -6. நம்ம அதை வந்து இப்போதைக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நமக்கு இந்த நம்பர் வந்து -6. இந்த நம்பர் வந்து -6. இந்த இடத்துல நம்ம இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம்.